மழலை குடில் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் மனைவிக்கு நான் செய்த இந்த அழகான பூங்கொத்து செய்வது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் என்றால் இது போன்ற வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்கு உள்ள போகலாம். முதல்ல வீடியோல செய்யறது போல ரோஜா இதழ் செய்யணும். அதுக்கு நீங்க எனி கலர் ரிப்பன் எடுத்துக்கோங்க. வீடியோல செய்யறது போல ரிப்பனை மடக்கி க்ளூ அப்ளை பண்ணி ரோஜா இதழ் மெதுவா செய்யுங்க. ஒரு பூவுக்கு 12 முதல் 15 இதழ் செய்யணும். இப்போ ஒரு மெல்லிய கம்பி அல்லது ஒரு சிறிய குச்சியை எடுத்துக்கோங்க. அதுல வீடியோல செய்யறது போல க்ளூ அப்ளை பண்ணி ரோஜா இதழ்களை மெதுவா சுத்துங்க. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான ரோஜா ரெடி. இதுக்கு அப்புறம் பூவுக்கு இலை செய்யணும். அதுக்கு கிரீன் கலர் ரிப்பன் எடுத்து 3 சென்டிமீட்டர் நீளத்துக்கு வெட்டணும். அதுக்கு உங்க ஏடிஎம் கார்ட்ல ரிப்பனை 5 முறை சுற்றி வெட்டி எடுத்துக்கோங்க. தேன் வீடியோல செய்யற போல இலை மாதிரி கத்தரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டர் ஆர் கேண்டில் யூஸ் பண்ணி சுற்றி இருக்கிற நூலை நீக்கிட்டு வீடியோல செய்யறது மாதிரி ஃபோல்ட் பண்ணி இலை போல மடக்கி ஹீட்ல ஓட்டிடுங்க. இப்போ உங்க பூவுக்கான இலை ரெடி. நான் பூவின் இலையை ரோஜாவின் பின்புறம் மெதுவா ஓட்டுங்க. பார்ப்பதற்கே அழகான ரோஜா ரெடி. இதேபோல் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப பல ரோஜா செய்யலாம். நாம் செய்த பூங்கொத்துக்கு மேலும் அழகு சேர்க்க ஃபோம் ஷீட் வட்ட வடிவில் கட் பண்ணி வீடியோல செய்வது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அதை மெதுவா சுற்றினால் ஒரு கியூட் ரோஜா ரெடி. இப்போது நாம் செய்த ரோஜாவை பூங்கொத்தில் ஒட்டி விடுவோம். இப்போது ஒரு பியூட்டிஃபுல் பூங்கொத்து ரெடி. இதுபோல் மேலும் பல வீடியோக்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.